அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கு வரும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 23, ஜின்களும் சைத்தான்களும் என்றால் யார், அவர்களுடைய உண்மையான கேரக்டர்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஜின் சைத்தான்கள் என்ற இந்த பெயரை வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள அனைத்து மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலர் மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் முஸ்லீம்களாகிய நாமும் முஸ்லீம் அல்லாத பிரமத மக்களும் இந்த ஜின் என்றால் என்ன, சைத்தான்கள் என்றால் யார் என்பது விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த காணொலி 22வது பாகத்தில் தொடர்ந்து அதோடைய விளக்கத்தை சொல்லிட்டு வந்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் இது பாகம் 23. அப்போ உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களான ஜின்களுடன் மனிதர்களுடன் நீங்கள் நரகத்தில் நுழையுங்கள் என்று அவன் கூறுவான். யாரு? அல்லாஹ் கூறுவான். ஒவ்வொரு சமுதாயத்தையும் அதில் நுழைய செய்யும் போது தம் சகோதர சமுதாயத்தை அவர்கள் சபிப்பார்கள். இப்போ ஜின் இனத்தை அந்த சமுதாயத்தை அவர்களை நரகத்தில் அல்லாஹ் நுழைவிக்கும் போது மனிதராகிய நம்மை அவர்கள் சபிப்பார்களாம். அதே போல மனிதராகிய நம்மை நரகத்தில் நுழைய செய்யும் போது நாம் அவர்களே சபிப்போமா. அதை தான் நல்லா இங்கே சொல்லி காட்டுறான். முடிவில் அவர்கள் அனைவரும் நரகத்தை அடைந்தவுடன், எங்கள் இறைவா, இவர்களே எங்களை வழிகெடுத்தார்கள், இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள், எனவே இவர்களுக்கு நரகம் எனும் வேதனையை நீ 2 மடங்கு கொடுப்பாயாக என்று அவர்களில் பிந்தியோர் முந்தியோரை பற்றி கூறுவார்கள். பின்னால் உள்ளவங்க அவங்களையும் முன்னால் உள்ளவங்க இவங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறது, இவங்களை குற்றம் சாட்டி இவங்க தான் எங்களை வழிகெடுத்தாங்க, இவங்களுக்கு நீ 2 மடங்கு கொடு என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுவோமா, அல்லாஹ்கிட்ட கையேந்துவோமா. அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஒவ்வொருவருக்கும், உங்கள் 2 பேருக்குமே, உங்களில் ஒவ்வொருவருக்குமே 2 மடங்கு உள்ளது. அவங்களுக்கு 2 மடங்கு, உங்களுக்கு 1 மடங்குன்னு இல்லை, உனக்கு 2 மடங்கு தான், அவனுக்கு 2 மடங்கு தான் என்று சொல்லிவிட்டு, எனினும் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அவன் கூறுவான். இதை நீங்கள் விளங்க மாட்டீங்க, ஆனால் உண்மை அதுதான் என்று அல்லாஹ் கூறுவானான். இது 7வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவராலும் நரகத்தை நிரப்புவேன் என்ற உமது இறைவனின் வாக்கு முழுமையாகிவிட்டது. அன்றைய தினம் மறுமையில் என்ன, ஜின்களையும் மனிதர்களையும் வழிகெட்ட மக்களை அதில் போட்டு நிரப்புவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி முழுமையாகிவிட்டது என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11வது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இழிவுபடுத்தப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு, மனிதர்களாகிய அவர்களிலும் ஜின்களாகிய உங்களிலும் உன்னை பின்பற்றுவோர் அனைவரையும் நரகத்தில் போட்டு நிரப்புவேன் என்று இறைவன் கூறினான். எப்போ? இப்லீஸுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறின உடனே அவன் கேட்ட அனுமதிகளை வழங்கி என்ன, இழிவுபடுத்தப்பட்டவனாக விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு. எங்கே? உயர்ந்த இடத்துல எல்லாம் வச்சுருந்தால மலக்குமார்களோட, மலக்குமார்களை அல்ல படிய சொன்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இவன் மறுத்தான் இல்லையா, அதனால் இழிவுபடுத்தப்பட்டவனாக இழிந்தவனாக இங்கிருந்து வெளியேறிவிடு என்று அல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை 7வது அத்தியாயம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நாம் நினைத்திருந்தால் ஒவ்வொருவருக்கும் அவருக்கான நேர்வழியை கொடுத்திருப்போம். அப்படி அல்லாஹ் நினைக்கல. மாறாக அனைத்து கெட்ட மனிதர்களாலும் ஜின்களாலும் நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடம் இருந்து என்னுடைய சொல் முந்திவிட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 32வது அத்தியாயம் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஜின் இனத்தவர்களும் மனிதர்களிலும் பலர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்லையும் கேட்காமல் தங்களுடைய மன இச்சப்படி தங்களுடைய விருப்பப்படி யார் நடக்கிறார்களோ அதற்கு காரணம் அல்லாஹ் நாடியது தான். அது எதற்காக?
ஜின்களாலும் கெட்ட மனிதர்களாலும் நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடம் இருந்து என்னுடைய சொல் முந்திவிட்டது, என்னுடைய வாக்கு முந்திவிட்டது, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது, அதை எவனாலும் மாற்ற முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கையோடு இந்த வசனத்தில் சொல்லி காட்டலாம். இது 32வது அத்தியாயம் 13வது வசனத்தில் பார்க்கலாம். நாம் நினைத்திருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நினைத்திருந்தால் ஒவ்வொருவருக்கும் அவருக்கான நேர்வழியை கொடுத்திருப்போம். அப்படி கொடுக்கல. ஏன்? கெட்டவராகிய மனிதர்களையும் ஜின்களையும் அவனுடைய அறிவின்படி, அவனுடைய பகுத்தறிவின்படி சிந்தித்து செயல்படுகிறானா இல்லையா என்பதை நம்ம சோதித்து பார்த்து அதில் கெட்டவர்களை, நம்முடைய வாக்குகளை மதிக்காதவர்களை, நம்முடைய தூதரை பின்பற்றாதவர்களை நரகத்தில் கொண்டு நிரப்புவேன் என்ற என்னுடைய சொல் முந்திவிட்டது, அதனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெளிவாக அல்லாஹ் 32வது அத்தியாயம் 13 சொல்லி காட்டுகிறான். மேலும் ஜின்களிலும் மனிதர்களிலும் நரகத்திற்காகவே பலரை படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, நாம உள்ளங்களை கொடுத்தோம். அவற்றின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சிந்தித்து எது நல்லது எது கெட்டது என்பதை சிந்தித்து விளங்கிக் கொள்ளவில்லை. மேலும் அவர்களுக்கு கண்கள் உள்ளன, 2 கண்களை நாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அவற்றின் மூலமாக அவர்கள் நல்லதை எது கெட்டது என்பதை பிரித்து பார்ப்பதில்லை, பார்க்கல. நல்லதுங்கிறது என்ன, கெட்டது என்னங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் என்பதை தங்களுடைய கண்களால், பார்வைகளால் பார்த்து விளங்கி கொள்ளவில்லை. மேலும் அவர்களுக்கு காதுகள், 2 காதுகளும் உள்ளன, அதையும் நாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஆனால் அவற்றின் மூலமாக அவர்கள் கேட்பதில்லை. நல்லது எது என்பதையும் கேட்கறதில்லை காது கொடுத்து, கெட்டது எது என்பதையும் காது கொடுத்து கேட்பதில்லை. அப்படிப்பட்ட அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். என்ன, மிருகங்களை போன்ற கால்நடைகளை போன்றவர்கள் அவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இல்லை அதைவிடவும் மிக மிக வழிகட்டவர்கள், அவர்களே அலட்சியம் செய்தவர்கள் என்று 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் தெல்ல தெளிவாக அல்லாஹுவை மறுத்து, அல்லாஹ்வுடைய வேதத்தை மறுத்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளை மறுத்து எவர்களெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய கேரக்டர்களை தெல்ல தெளிவாக அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டான். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம காலமெல்லாம் சொன்னாலும் சரி, அவன் காதில் கேட்க மாட்டான், கண்ணால் பார்க்க மாட்டான், அறிவாக கொண்டு சிந்திக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வின் எழுத்து, அல்லாஹ்வுடைய விதி அவர்களுக்கு முந்திவிட்டது. ஆனாலும் அவர்கள் யார் என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், ஜின்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஜின்களால் ஜின்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, மனிதர்களால் மனிதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. இது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைகளையும் சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வை நம்பி நம்ம மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான இலக்கை நம்ம லட்சியமாக கொண்டு செயல்படும் போது நம்ம அனைவருக்கும் சொல்லத்தான் வேணும், நன்மையை ஏவத்தான் வேணும், தீமையை தடுக்கத்தான் வேணும். ஆனால் அதில் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து அதை நன்மக்களுக்கு கொண்டு சேர்ப்பான். அது நம்மளுடைய பொறுப்பு, அவ்வளோதான். யார் அதிலேருந்து நிராகரிக்கிறார்கள், இவன் கிடக்கிறான், இவன் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான், உளறிக்கிட்டே இருப்பான், வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்க, எதை பேசுகிறா நமக்கு என்ன? நம்ம பேசுவது அல்லாஹ்வுடைய சொற்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளாக இருக்க வேண்டும். அது உண்மைதானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதை தெளிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவங்க கேட்குறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்கங்கிறது நமக்கு அவசியம் இல்லை, சொல்ல வேண்டியது நமது கடமை. அதை யாருக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இதை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் எங்கள் இறைவா, ஜின்களிலும் மனிதர்களிலும் எங்களை வழிகெடுத்தோரை எங்களுக்கு காட்டு, அவர்கள் இழிந்தவராக ஆகிட அவர்களை எங்களின் பாதங்களின் கீழே நாங்கள் போட்டு மிதிக்கிறோம் என்று ஏக இறைவனை மறுத்தோர் கூறுவார்கள். இது 41:29 அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இதில் எப்போ கூறுவாங்க? மறுமையில், நரகத்தில் கிடந்து வெந்துக்கிட்டு இருக்கும்போது. மேலும் முகமதே, இந்த குர்ஆனை செவியுறுவதற்காக ஜின்களில் ஒரு கூட்டத்தாரை உம்மிடம் நாம் அனுப்பியதை எண்ணி பார்ப்பீராக.
அப்போ இந்த குர்ஆனுங்கிற வேதம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்காகவும் தான். அந்த ஜின்கள் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதி காட்டும் பொழுது ஜின்கள் செவியுறுவதை அவர்கள் மனிதர் தானே, அவங்க அறிய மாட்டாங்க. அவர்களும் செவியுறுகிறார்கள். அதிலையும் ஏற்று நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வது போல மனித சமுதாயம் ஆகிய நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவை, அதாவது ஜின்கள், அவரிடம் வந்தபோது வாயை மூடுங்கள் என்று தம் கூட்டத்தாரிடம் கூறின. பெரிய கூட்டமே வருது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனங்களை மக்களுக்கு ஓதி காட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு கூட்டமே என்ன பண்ணுது, அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க, யாரும் சத்தம் கித்தம் போட்டு கலாட்டம் பண்ணிடாதீங்க, மௌனமாக செவியுங்கள்னு சொல்லி அதில் அவங்கள்ட்ட வந்த ஒரு முக்கியமான ஒரு ஜின் என்ன பண்ணுது, அவங்களுக்கு சொல்லுது. ஓதி முதிக்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அருளப்பட்ட அந்த வசனங்களை ஓதி முடிக்கப்பட்ட போது எச்சரிப்போராக தமது சமுதாயத்திலும் திரும்பின. இவைகளை எல்லாம் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு அருளப்பட்ட அந்த வசனங்களை ஓதி முடித்த உடனே அதை அப்படியே கேட்டு பதிவு செய்து கொண்டு அதை அப்படியே தங்களுடைய சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவைகள் உடனடியாக திரும்பின என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிய மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் எங்கள் சமுதாயமே, யாரே அந்த ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டுட்டு போச்சு, அவங்க கூட்டத்தாருக்கு போய் சொல்லுது. என்ன சொல்லுது? எங்கள் சமுதாயமே, ஜின்களே, மூசாவுக்கு பின் அருளப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் செவியுற்றோம். மூசாவுக்கு பின் ரொம்ப காலத்துக்கு பிற்பாடில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதம் என்ன, அல்லாஹ்வுடைய வேதம் தான், அதை நாங்கள் செவியிட்டோம் என்பதை ஜின்கள் அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கு போய் உறுதியாக எடுத்து சொல்கின்றன. இது சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மூசாவுக்கு பின்பு அருளப்பட்ட ஒரு வேதத்தை செவியுற்றோம், அது தனக்கு முன் சென்றதை உண்மைப்படுத்துகிறது. ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்னால் யார் யாருக்கெல்லாம் நபிகள் மூலம் வேதங்களை வழங்கினானோ அப்படிப்பட்ட அந்த வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. உண்மைக்கும் நேரான பாதைக்கும் அது வழிகாட்டுகிறது. உண்மையை வழியில் செல்வதற்கும் நேரான வழியில் செல்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய அந்த வசனங்கள் வழிகாட்டுகிறது என்று கூறின. மேலும் எங்கள் சமுதாயமே, அல்லாஹ்வின் அழைப்பாளருக்கு பதிலளியுங்கள், அவரை நம்புங்கள், அவன் உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான், துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வின் அழைப்பாளருக்கு பதிலளிக்காதவர் பூமியில் அல்லாஹ்வை வெல்பவராக இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களுக்கு செவியுற்று கட்டுப்பட்டு அதன்படி நடக்கவில்லை என்றால் அவர் அல்லாஹ்வை வெல்ல முடியாது. அவனுடைய இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு அல்லாஹ்விடம் சரணடைந்து நரகத்துக்கு செல்ல வேண்டும். அவர்களை அங்கே யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அவரன்றி அவருக்கு பாதுகாவலர்களும் இல்லை, அவர்கள் தெளிவான வழிகேட்டில் உள்ளனர் என்றும் கூறினர். யாரு? இந்த ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய திருமறை வசனங்களை செவியுற்று கேட்டுவிட்டு அவைகளை அப்படியே தங்களுடைய கூட்டத்தாரர் தங்களுடைய இனத்தாகிய ஜின்களுக்கு இந்த போதனையை போய் செய்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 46வது அத்தியாயம் 29, 30, 31, 32 ஆகிய வசனங்களில் பட்டியலிடுகிறான். அது மட்டுமல்ல, ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஜின்களையும் மனிதனையும் நான் படைத்ததற்காக நோக்கம் என்னை வணங்குவதற்காகத்தான் என்பதை தெல்ல தெளிவாக இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஜின்களிலும் மனிதர்களும் யார் படைத்த நோக்கத்தை மறந்து அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வை வணங்காமல் அவனால் படைக்கப்பட்ட படைப்பீனங்களை யார் வணங்கினார்களோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள், அவர்கள்தான் காபிர்கள் என்பதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு 51வது அத்தியாயம் 56வது வசனம் தெளிவுபடுத்துகின்றன. மேலும் நம்மில் எல்லோரும் உள்ளனர் அப்படின்னா யார்? ஜின்கள் சொல்லுது.
நம்மள நல்லவரும் இருக்கிறோம், கெட்டவரும் இருக்கிறோம், எல்லாம் கலந்து இருக்கிறோம். அவ்வாறு இல்லாதோர்